அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸில் குவாக்ஸ் தியரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குவாக் மாடல் பாருங்கள். முறை ஜெல்மன் அண்டு ஜிசட் வே அவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாக் மாடல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவாக் தியரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ ஹேட்ரான்ஸ் எடுத்துட்டோன்னா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால என்ன ஆயிருக்குன்னா பில்டப் ஆகிருக்கும், அதனால் உருவாயிருக்கும். அந்த யூனிட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குவாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ஒரு ஆட்டம்னு எடுத்துகிட்டா எப்படி அதில் ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் சுற்றி ரிவால்வ் ஆகிட்ருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி நமக்கு இப்போ ஹேட்ரான்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஹேட்ரான்ஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னா பேரையான்ஸும் மீசான்ஸும் வரும். அதில் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குவார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மேட்டர், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் எதால் உருவாயிருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த மாதிரி இது அப்போது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்குள்ளே போகும்போது நமக்கு என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ரோட்டான்ஸ்குள்ளே பார்த்தோன்னா நமக்கு என்னது இந்த குவாக்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு குவார்க்குக்குமே பேரையான் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 1/3. இதை நம்ம கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேரையான் நம்பர் ஆஃப் குவார்க்ஸ் கேட்டாங்கன்னா எல்லா குவார்க்குக்குமே, எல்லா டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸுமே என்னது அப்படின்னா பேரையான் நம்பர் 1/3 தான். அதே மாதிரி குவார்க்ஸ் ஹேட்ரான்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஹேட்ரான்ஸ்னால் என்னது அப்படின்னா பேரையான்ஸும் மீசான்ஸும். நெக்ஸ்ட்டு ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த கலர்ஸ்லாம் குவாக்ஸுக்கும், ஆன்டி கலர் ஆஃப் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் குவாக்ஸுக்கும் டினோட் பண்ணுறாங்க. இதில் இந்த டைப்ஸையே ஃப்ளேவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கலர்ஸுங்கிறது இந்த ரெட்டு, ப்ளூ, க்ரீனுங்கிறதுலாம் என்னதுன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த பார்க்குற கலர்ஸ் கிடையாது. ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படிங்கிறதுலாம் இது எலக்ட்ரிக் சார்ஜ் பேஸ் பண்ணி இதை இதை கலர்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா எலக்ட்ரிக் சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர்ஸு, ஃப்ளேவர்ஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது இந்த ஃப்ளேவர்னால் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃபுட்டோ இல்லைன்னா ஐஸ்கிரீம்ஸோ அதுக்கெலாம் நம்ம ஃப்ளேவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம இந்த குவாக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த கலர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இப்போ சப்போஸ் சார்ஜே இல்லை, இப்போ இந்த கலர்ஸ் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் இது சப்போஸ் சார்ஜே இல்லைன்னா அந்த குவார்க்குக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே இருக்கும், இந்த குவாக்ஸ் எங்கே அக்கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் இருக்கும். இதை நம்ம நியூக்ளியர் கொலிஷன்ஸ்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த குவாக்ஸ் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the quarks are the basic states A, B, C which are represented as the basic 3 components column matricesனு கொடுத்துருக்காங்க. இப்போ குவாக்ஸுக்கு குவாக்ஸை காலம் மேட்ரிசஸாகவும் இது நம்ம ஆன்டி குவாக்ஸை ரோ மேட்ரிக்ஸாகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டினோட் பண்ணுவோம். இப்போ ஏ அப்படின்றத 100, பிங்கிறது 010, சிங்கிறது 001 காலமில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இந்த ஸ்டேட்ஸை. இப்போது இந்த ஏங்கிறது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா அப் குவார்க்கையும், பிங்கிறது டவுன் குவார்க்கு, சிங்கிறது ஸ்ட்ரேஞ்சையும் என்ன பண்ணோம் அப்படின்னா டினோட் பண்ணோம். பேரையான்ஸ் இந்த 3 குவார்க்ஸால் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பில்டப் ஆகிருக்கும். இப்போது ஆன்டி குவார்க்ஸை ரோ மேட்ரிக்ஸாக டினோட் பண்ணலாம். இதை ஏபிசிங்கிறது குவார்க்ஸ்னால் ஏ பார், பி பார், சி பாருங்கிறது ஆன்டி குவார்க்ஸு. அப்போ ரோ மேட்ரிக்ஸில் நம்ம டினோட் பண்ணால் 100, 010, சி பாருக்கு 001 அப்படின்னு கிடைக்கும். அப்போ குவாக்ஸ்னால் நம்ம காலம் மேட்ரிக்ஸில் டினோட் பண்ணணும், ஆன்டி குவாக்ஸ்னால் ரோ மேட்ரிக்ஸில் டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேரையான் 3 குவாக்ஸ்னால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஏபிசின்னு சொல்கிறது அப்பர் குவாக், டவுன் குவாக், நெக்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சு. அப்போ 3 குவாக்ஸ் இருக்கனால மொத்தம் என்ன இருக்கும் அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ணும்போது 27 ஸ்டேட்ஸ் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு குவாக்ஸோட டைப்பு மொத்தம் 6 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அந்த 6 ஃப்ளேவரில் ஃபஸ்ட்டு அப் குவாக்கு, டவுன் குவாக்கு, அடுத்து சாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச், டாப் அண்ட் பாட்டம்.
அப்போ இதில் சிம்பிள் வந்து என்னது அப்படின்னா அப் குவாக்கு U, டவுன் குவாக்கு D, சாம்க்கு C, இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் டினோட் பண்ணுறோம். ஸ்ட்ரேஞ்ச் வந்து S, டாப்க்கு வந்து T, பாட்டமுக்கு வந்து B. இப்போ இதோட இந்த ஆர்டர்லேயே நம்ம வந்து படிச்சிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா மைண்டில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அப் குவாக்குக்கு வந்து +2/3, டவுன் குவாக்குக்கு -1/3. அது அப்படியே அதே மாதிரியே தான் வரும். அடுத்து +2/3, அடுத்து -1/3, டாப்க்கு +2/3, பாட்டமுக்கு வந்து -1/3. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா இது அந்த ஜென்ரல் ஃபார்ம் அப்பும் டவுனும் ஒன்றில் கொடுத்துருப்பாங்க. சாமும் ஸ்ட்ரேஞ்சும் ஒரு ஃபார்ம், டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் வந்து இருக்கும். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து என்னது அப்படின்னா இது நமக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்கும். இதில் வந்து இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குவாக்ஸ்க்கு வந்து -1 இருக்கும். ஆன்டி குவாக்குக்கு தான் வந்து என்னென்னா ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து +1ன்னு வரும். அப்போது இது ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து குவார்க்குக்கு வந்து -1, ஆன்டி குவார்க்குக்கு +1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாம் பார்த்தோன்னா சாமுக்கு வந்து குவார்க்குக்கு வந்து என்னன்னா +1, ஆன்டி குவார்க் ஆஃப் சாமாக இருந்துச்சுன்னா -1 நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஐசோஸ்பின் வந்து அப்க்கும் டவுனுக்கு மட்டும்தான் இருக்கும். மித்த எந்த குவாக்ஸ்க்குமே வந்து I அண்ட் I3 காம்போனன்ட் வந்து இருக்காது. அப்க்கு வந்து 1/2, I3யும் 1/2, டவுனுக்கு வந்து ஐக்கு 1/2 வரும், I3 வந்து -1/2 வரும். பேரியான் நம்பர் வந்து எல்லா குவாக்ஸ்க்குமே எல்லா ஃப்ளேவருக்குமே வந்து 1/3 தான். அடுத்து ஹைப்பர் சார்ஜ் வந்து இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹைப்பர் சார்ஜோட ஃபார்முலா வந்து Y = B + S, பேரியான் நம்பர் ப்ளஸ் ஸ்ட்ரேஞ்ச்னஸ். அப்படி பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே எக்ஸப்ட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் குவாக்கை தவிர இந்த ரிமைனிங் 5 ஃப்ளேவருக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 1/3 தான் வரும். ஸ்ட்ரேஞ்சுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் -1ன்றனால 1/3 நமக்கு வந்து என்னது இது -1 + 1/3ன்னு போட்டோன்னா -2/3 வந்து கிடச்சிரும். மித்த ரிமைனிங் குவார்க்குக்கு வந்து ஹைப்பர் சார்ஜ் வந்து 1/3 தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின் வந்து எல்லா குவார்க்குக்குமே வந்து என்னதுன்னா 1/2 தான், ஹாஃப் தான். அதனால் வந்து இந்த டேபிள் காலத்தை வந்து நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டானுக்கு வந்து UUD, அது 2 அப் குவார்க்கும் ஒரு டவுன் குவார்க் இருக்கும். நியூட்ரானுக்கு வந்து ஒரு அப் குவார்க்கும் 2 டவுன் குவார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாம்டாக்கு வந்து ஒரு அப் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். அடுத்து நமக்கு வந்து சிக்மா ப்ளஸ்க்கு வந்து டபுள் அப் குவார்க்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். சிக்மா நாட்டுக்கு வந்து ஒரு அப் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சிக்மா மைனஸ்க்கு 2 டவுன் குவார்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கட் ஹைப்பரானுக்கு வந்து கேஸ்கட் நாட்க்கு வந்து ஒரு அப் குவார்க்கு 2 ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்கட் மைனஸ்க்கு வந்து ஒரு டவுன் குவார்க்கு 2 ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் இருக்கும். ஒமேகாவுக்கு வந்து 3மே ஸ்ட்ரேஞ்ச் தான் இருக்கும். டெல்டாக்கு வந்து எப்படி இருக்குன்னா 3மே அப் குவார்க்காக இருக்கும். ஒமேகாவுக்கு வந்து நமக்கு வந்து 3மே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இது டெல்டாக்கு வந்து 3மே வந்து எப்படி இருக்கும்னா அப் குவார்க்ஸாக வந்து இருக்கும். இந்த டேபிளர் காலத்தை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து செட் எக்ஸாமில் கூட நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேபிள்லேருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீசான்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போது மீசான்ஸில் வந்து பை ப்ளஸ்க்கு வந்து ஒரு அப் குவார்க்கும் நெக்ஸ்ட்டு டவுன் குவார்க்கோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்று இருக்கும். ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் டவுன் குவார்க் வந்து ஒன்று, அதனால் D பார்னு போட்டிருக்கோம். இது மாதிரி பை மைனஸ்க்கு வந்து U பார் அப் குவார்க்கோட ஆன்டி பார்ட்டிக்கல், அடுத்து ஒரு டவுன் குவார்க் இருக்கும். பை நாட்டுக்கு வந்து அப் குவார்க் ஒன்று, ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் அப் குவார்க் வந்து ஒன்று இருக்கும். கேஆனில் வந்து K ப்ளஸ்க்கு ஒரு அப் குவார்க்கும் ஒரு ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும். K மைனஸ்க்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் அப் குவார்க்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு K நாட்டுக்கு வந்து ஒரு டவுன் குவார்க்கும் ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒன்று இருக்கும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா K நாட்டுக்கு. அப்போ இந்த டேபிளுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு ஹேட்ரான்ஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் என்னென்ன குவார்க்கு வந்து கம்பைன் ஆகிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இதில் நல்லா தெரிஞ்சுட்டா போதும். இப்போது இந்த டேபிளர் காலத்தை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய தடவை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.